This video is available in both English and Tamil. Check the link in the description and select the language of your choice. Thank you for choosing the Dyaus channel. வணக்கம், நான் தவம். 60 வருஷமாக நான் இந்த சமையல் கலையில் இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்டான இட்லியை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த சாஃப்டான இட்லியை நான் செய்கிறேன், பாருங்கள். வணக்கம், என் பேர் தவம். எப்படி இட்லி செய்கிற முறையை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு கோவலை உளுந்து, 2 கோவலை பச்சை அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் மெழுகு. இப்போ இந்த பொருளெல்லாம் பார்த்துட்டோம். இப்பொழுது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு ஒரு 15 மினிட்ஸ் இது ஊறின பிறகு நம்ம அரைச்சி ஒரு இரவு பூரா வச்சுட்டு காலையில் இதை இட்லி பானையில் வச்சு வார்த்துற வேண்டியதுதான். அதுதான் இட்லி செய்யும் முறை. இப்பொழுது எல்லாம் ஊற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். இதில் உளுந்து, அரிசி, வெந்தயம், மெழுகு அதோடு சேர்த்து இந்த அரிசி, இந்த புழுங்கல் அரிசி சோறு கொஞ்சம் இந்த இதோட கலந்து அரைக்க போகிறோம். இது எதுக்காக இந்த சோறு போடுறோம்னா இட்லி மெதுவாக இருக்கவும், அதோடு அந்த இட்லி புளிக்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம பாவிக்கிறோம். இதோடு போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதோடு கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு வச்சு காலையில் இதை இட்லியில் வறுத்துக்கலாம். இப்பொழுது நான் இந்த ஊற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்பொழுது இந்த பதத்தை பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இவ்வளோ தான் இதோட பதம். இப்பொழுது இந்த மாவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துடணும். இப்போது இதை வச்சு இது கொஞ்சம் அதுதான் அவ்வளோதான். இப்பொழுது நான் வடித்து சுத்தமாக மூடி போட்டு இந்த நேரத்தில் இது ரொம்ப புளிச்சு போய் கீழே வடியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அடியில் இந்த ட்ரேயை வைக்கிறோம். இப்போது இது கனமாக அதை மூடுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கனமாக நான் ஒரு ஏனத்தை தண்ணியை வச்சு தூக்கி வச்சிட வேண்டியதான். காலையில் பார்த்திங்கன்னா குளிச்சிடும். அவ்வளோதான். மாவு கொஞ்சம் வச்சு ராத்திரி அடித்து வச்சுட்டு இப்போ மணி 8. இப்போ நான் இட்லி வார்க்க போகிறேன். இப்போ இது இட்லி தட்டு. இந்த இட்லி தட்டில் நான் எண்ணெய் வார்த்துட்டு இட்லி வார்க்க போகிறேன். இட்லி தட்டை எண்ணெய் பூசி இட்லி பானைக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் சென்று இதை நான் இட்லி ஊற்றணும். ஒரு தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இப்போ இட்லி மாவை இதில் ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா, இட்லி மாவு பொங்கிட்டு. மாவு வார்த்துட்டு இப்போ மூடி வச்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இட்லி எடுத்துடலாம். இந்த மாவு பார்த்தீங்களா, இதான் இதோட பதம். இதான் இந்த திக்னஸ், இதான் இதோட பதம். இப்போ இட்லி ரெடி ஆகிட்டு, அது ரெடி ஆகிட்டுன்னு பார்க்குறதுக்கு இதான் இப்படி ஒரு குச்சி வச்சு இப்படி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் இருந்தால் இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ
நம்ம இந்த இட்லியை இந்த இப்படி எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா? நம்ம இட்லி ரெடி ஆகிட்டு, இப்போது இட்லி ரெடி ஆகிட்டு, அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி சட்னி செய்கிறதுன்ட்டு தெரியப்படுத்துகிறேன். இந்த இட்லி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ இந்த பாருங்கள், இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று வந்து அந்த இட்லி செய்யும்போது அந்த உளுந்தையும் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து போடாதீங்க. வெந்தயத்தை தனியாக ஊற வைங்க. ஏன்னா அந்த வெந்தயத்தோட உளுந்தோடு சேர்த்து போட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தோட தண்ணியெல்லாம் அந்த உளுந்தை கழுவும் போது எல்லாம் போயிடும். அதனால் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுட்டு பிறகு இந்த அரிசியும் உளுந்தும் கழுவி போடும்போது அந்த தண்ணியோடு அந்த வெந்தயத்தை ஊற்றுங்க. அப்போ தான் அந்த வாசம் வரும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி இந்த பார்த்ததுக்கு. பாய்.